புனிதமான முஹர்ரம் மாதம் நம்ம எல்லாரையும் வந்தடைஞ்சிருக்கு. இந்த அருமையான மாதத்துல நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட, இறைவனோட அருள் நமக்கு முழுசா கிடைக்க, நம்ம வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை உருவாக்க என்ன செய்யணும்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு. இதுவரைக்கும் செஞ்ச தவறுகளுக்காக வருந்தி இனிமே ஒரு தூய்மையான வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற ஆசைதான் அது. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பொன்னான வாய்ப்புதான் இந்த முஹர்ரம் மாசம். இந்த மாதத்தோட புனிதத்தை பயன்படுத்தி நம்ம ஈமானை, அதாவது நம்ம நம்பிக்கையை எப்படி இன்னும் வலிமையாக்கலாம்? அதுக்கு ரொம்பவும் எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி இருக்கு. அதுதான் இஸ்லாத்தோட ஆணிவேரான கலிமாக்களை, அதோட அர்த்தத்தை உணர்ந்து நம்ம இதயத்துல நிறுத்தி நினைவுபடுத்துறது. நாம இந்த புனிதமான மாசத்துல நம்ம நம்பிக்கையின் அடித்தளமா இருக்கக்கூடிய 3 முக்கியமான கலிமாக்களை ஒருமுறை புதுப்பிச்சுக்குவோம். வாங்க, இந்த முஹர்ரம் மாதத்தை ஒரு புத்துணர்ச்சியோட, ஈமான் பலத்தோட எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த புனிதமான தொடக்கத்தை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்த நம்ம ஈமானோட அடிப்படைக்கு திரும்பலாம். நம்மள ஒரு முஸ்லிமா அடையாளப்படுத்துற, நம்ம இதயத்துல ஆழமா வேரூன்றி இருக்க வேண்டிய சில வார்த்தைகளை நினைவு கூர்வோம். இந்திய துணைக்கண்டம் போன்ற பகுதிகள்ல இஸ்லாத்தின் அடிப்படைகளை எளிதா புரிய வைக்க சில கலிமாக்களை வரிசைப்படுத்தி கத்துக் கொடுப்பாங்க. அப்படி நாம முதல்ல கத்துக்கிற 3 முக்கியமான வாசகங்களை இப்போ பார்க்கலாம். இந்த கலிமாக்களை குறிப்பாக முஹர்ரம் மாதத்துல ஓதணும்னு எந்த கட்டளையும் மார்க்கத்துல இல்லை. ஆனா ஒரு புனிதமான மாதத்துல நம்ம நம்பிக்கையோட மூலத்தை நினைவுபடுத்துறது, நம்ம மனசை தூய்மைப்படுத்தி ஈமானை உறுதிப்படுத்த ஒரு சிறந்த வழி என்பதில சந்தேகமே இல்லை. லா இலஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இதன் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை சாதாரணமாக நினைக்காதீங்க. இதுதான் இஸ்லாத்தோட திறவுகோல். இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைச்சு பரிபாலிக்கிற அந்த ஒரே இறைவனைத் தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர் வேற யாரும் இல்லைன்னு நம்ம நாவால சொல்லி மனசால உறுதி ஏற்கிறதுதான் முதல் கலிமா. இந்த முஹர்ரம் மாசத்துல ஒவ்வொரு நாளும் இந்த கலிமாவை சொல்லும்போது அதோட ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்க. அல்லாஹ் இல்லாத மத்த எல்லாத்தையும் உங்க இதயத்திலிருந்து அகற்றி, உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் ஒருவனுக்கே முதலிடம் கொடுப்பேன்னு உறுதி எடுத்துக்குங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். இதன் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடிமையும் திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். நான் அல்லாஹுவை என் இறைவனாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய தூதராகவும் சாட்சி சொல்றேன். இந்த சாட்சியம் நம்ம செயல்கள்ல தெரியணும். அல்லாஹ் சொன்னதை செய்யணும், தடுத்ததை விட்டு விலகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த வழியில நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இந்த முஹர்ரம் மாசத்துல இந்த ஷஹாதத்தை ஓதும்போது நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். என் வாழ்க்கை நான் சொல்ற இந்த சாட்சிக்கு பொருத்தமாதான் இருக்கா? என் தொழுகை, வியாபாரம், குணம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே இந்த சாட்சிக்கு உண்மையா இருக்கா அப்படின்னு சிந்திப்போம். இது நம்மள நாமே சரி செய்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பரு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இதன் பொருள், அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியன, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப் பெரியவன், அல்லாஹ்வின் உதவியின்றி பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ளவோ நன்மைகள் செய்யவோ எந்த சக்தியும் இல்லை, அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த கலிமா அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் பெருமையையும் சொல்லுது. இது ரொம்ப சிறந்த திக்ருகள்ல ஒன்னு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். எல்லா குறைகள், பலவீனங்கள், மனித கற்பனைகள் எல்லாத்தையும் விட்டு அவன் பரிசுத்தமானவன்னு அவனை துதிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அவனுக்கே. நமக்கு கிடைச்ச சின்ன அருளிலிருந்து பெரிய அருள் வரைக்கும், நாம சுவாசிக்கிற காத்திலிருந்து நம்ம உடல் ஆரோக்கியம் வரைக்கும் எல்லா அருட்கொடைகளுக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவனேன்னு நன்றி சொல்றோம். இந்த முஹர்ரம் மாதத்துல நீங்க கவலையா இருக்கும்போது
சோர்ந்து போகும்போது இந்த கலிமாவை ஓதுங்க. அல்லாஹ்வின் மகத்துவத்தை நினையுங்க. அவனிடம் உதவி தேடுங்க. உங்க உள்ளம் அமைதி பெறுவதை நீங்களே உணர்வீங்க. இந்த 3 கலிமாக்களும் வெறும் வார்த்தைகள் இல்லை. அவை நம்ம ஈமானோட உயிர்நாடி. இந்த முஹர்ரம் மாதத்தை ஒரு புது தொடக்கமா எடுத்துக்குவோம். ஒவ்வொரு நாளும் இந்த 3 கலிமாக்களையும் அதோட அர்த்தம் உணர்ந்து ஓத கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவோம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது பாவங்களை விட்டு விலகி நோன்பு போன்ற நல்ல செயல்களை அதிகப்படுத்தி அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கான ஒரு புனிதமான மாதம். இந்த பயணத்தை நம்ம நம்பிக்கையின் அடித்தளமான இந்த கலிமாக்களைக் கொண்டு தொடங்குவது ரொம்பவும் சிறந்தது. இந்த கலிமாக்கள் நம்ம நாவில் மட்டும் இல்லாம நம்ம இதயத்திலும் நம்ம ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படணும். இந்த இஸ்லாமிய புத்தாண்டு நம் அனைவருக்கும் ஈமானில் உறுதியையும் வாழ்க்கையில் பரக்கத்தையும் உள்ளத்தில் அமைதியையும் கொண்டுவரும் ஒரு தொடக்கமாக அமையட்டும். யா அல்லாஹ், இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்தைக் கொண்டு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் உள்ளங்களில் ஈமானை உறுதிப்படுத்துவாயாக. இந்த கலிமாக்களின்படி வாழும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் முழு முஸ்லிம் உம்மாவிற்கும் நீ அருள் புரிவாயாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பரு ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.